கற்பனை கூட வந்திருக்காது. அல்லாஹ் அக்பர். இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். வமௌதிஉ ஸௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா அலைஹா. சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகத்தை விட சிறந்தது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த துபாயை உங்களுக்கு கொடுத்துட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? ஏன் இந்தியாவே உங்க கை கொடுத்தாச்சு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? இதுவெல்லாம் இதில் உள்ள தங்கங்கள், செல்வங்கள், வைடூரியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலகமும் சொர்க்கத்தின் ஒரு சாட்ட அளவுக்கு கூட சமம் கிடையாது. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வீடு கட்டணும்னா துபாயில் எத்தனை வருஷம் வேலை செய்யணும்? எத்தனை வருஷம் வேலை செய்யணும்? எத்தனை வருஷம் வேலை செய்யணும் சொல்லுங்க. யாராவது கட்டியிருப்பாங்க சொல்லுங்க. ஒரு 5 வருஷம் 5 வருஷம். ஒரு நாள்ல சொர்க்கத்தில் வீடு கட்டலாம் முடியுமா? முடியாதா? யார் ஒவ்வொரு நாளும் ஃபர்தான தொழுகைகள் முன்னால் பின்னால் 12 ரக்காத்துகளை தொழுகிறார்களோ, தொழுது முடித்த அந்த இரவில் சொர்க்கத்தில் அல்லாஹ் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான். தெரியுமா தெரியாத ஹதீஸ்? புதுசா இதா? யாராவது புதுசா கேள்விப்படுறான்? கை உயர்த்துங்க பாப்போம். இதை புதுசா நான் கேள்விப்படுறேன், கை உயர்த்துங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். அப்போ இந்த உலகத்தில் வீடு வேணும்னா என்னால் 12 வருஷம் 10 வருஷம் 5 வருஷத்தை கூட இந்த துபாயில் கழிக்க முடியும். சொர்க்கத்தில் வீடு வாங்கிறதுக்கு ஒரு நாள் 12 ரக்காத்து தொழுக முடியாதுன்னா நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? எதுக்காக வாழ்கிறேன்? எதற்காக வாழ்கிறேன்? லா இலாஹா இல்லல்லாஹ். கேளுங்கள் கேளுங்கள். சொர்க்கம் சொர்க்கம் நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன் வருகிறான் வருகிறான். யா அல்லாஹ் வெளியேற்றி விடு நரகத்திலிருந்து. சரி கொடுக்கிறேன், இதற்கு மேல் கேட்க கூடாது. வெளியே வருகிறான். சிறிது தூரம் மரம் தெரிகிறது. யா அல்லாஹ் அந்த மரம் கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் கேட்க மாட்டேன். யா அல்லாஹ் கொடு. யா அல்லாஹ் சரி கொடுக்கிறேன், அதற்கு மேல் எதையும் கேட்க கூடாது. இரண்டாவது மரம் கொடுக்கப்படுகிறது. யா அல்லாஹ் அந்த மரம் இதை விட சிறந்ததாக இருக்கிறது. கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் கேட்க மாட்டேன். யா அல்லாஹ் அடுத்த மரம். யா அல்லாஹ் அதை கொடு. கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் கேட்க மாட்டேன். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். போ, உள்ளே போ. யா அல்லாஹ் சொர்க்கத்திலே போனேன், எல்லாம் மூடி இருக்கிறது, எல்லாம் அவரவருக்கு சொந்தம். ஏதாவது ஒரு இடத்த கூடிய அல்லாஹ் சொல்லுவான், ஆசை வை, என்ன வேணுமோ செஞ்சுக்க. உலகத்தை பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும். அல்லாஹ் ஆசை வச்சுட்டே, அல்லாஹ் ஆசை வை, எல்லாம் ஆசை வைத்து விட்டேன், ஆசை வை, ஆசை வைத்து விட்டேன், ஆசை வை, ஆசை வை. 5 முறை ஆசை வைத்து விட்டேன். யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டாயா? 5 முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் உனக்கு கிடைக்கிறது. செல். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யாரும் யாரும் நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வந்தேன், எப்படியோ போராடி சொர்க்கத்திற்கு வந்து விட்டேன். ஏதாவது கொடுப்பா என்று நினைத்தேன். உள்ளே போக சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்தேன். அது கொடுப்பாயா? கொடுப்பாய். ஆனால் உலகத்தை போன்று 10 மடங்கு பெரிய உலகம் எனக்கு கேலி செய்யாதையா அல்லாஹ். அது அப்படியே வருகிறது, கேலி செய்யாதையா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சிரித்தார்கள். சஹாபாக்களை கேளுங்கள், நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? ஏன் சிரிக்கிறேன்? அல்லாஹ் சிரித்தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு அடியானின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை உங்கள் ரப்பு உங்களை நேசிக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ரப்பு உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே கேலி செய்வதின் குணம் அல்ல, அனல் மலிக், அனல் மலிக்,
அரசன் செல், சொர்க்கத்தில் நுழைவான். ஒரு வீடு இருக்கும், கதவு திறக்கப்பட்டிருக்கும். பார்த்தால் 2 ஹூரின் பெண் இருப்பாள். அந்த பெண் சொல்லுவாள், எங்களுக்காக உங்களை படைத்த, உங்களுக்காக எங்களை படைத்த அந்த ரப்பிற்கே எல்லா புகழும். நரகத்திலே இறுதியாக நுழைந்த இந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே கொடுத்ததை போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை. ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. அமரே, சொர்க்கம் எமக்காக, மறுமை எமக்காக, உலகம் காஃபிர்களுக்காக. அதிலே உனக்கு வேண்டுமா அல்லாஹ் தருவான், எதை வேண்டுமானாலும் எடுத்துச் செல், ஆனால் மறுமையை இழந்து விடாதே. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வகீனா அஸாபன் நார்.